தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து 175 பயணிகள் 6 விமான பணியாளர்கள் என 181 பேருடன் விமானம் ஒன்று தென்கொரியா புறப்பட்டது. அங்குள்ள முவான் ஏர்போர்ட்டில் தரையிறங்கிய போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. 179 பேர் பலியானார்கள், பலர் பலத்த காயமடைந்தனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் நிகழ்ச்சியில் ஐபிஎஸ் அதிகாரி சீருடையில் வலம் வந்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எனக்கு பாதுகாப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணி செய்வது மட்டுமே தெரியும். போலி ஐபிஎஸ் அதிகாரி குறித்து டிஜிபி உள்துறை புலனாய்வு அமைப்புதான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என பவன் கல்யாண் கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கு துணைவேந்தரை நியமிக்கும் வரை மூத்த பேராசிரியர் ஒருவரை தற்காலிக துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் என கவர்னர் ரவிக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் கடிதம் எழுதியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் குனா மாவட்டத்தில் 140 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் நேற்று மாலை 3:30 மணி அளவில் 10 வயது சிறுவன் சுமை தவறி விழுந்தார். இன்று காலை 9:30 மணி அளவில் மீட்புப் படையினர் சிறுவனை மீட்டனர். சுயநினைவின்றி இருந்த சிறுவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் மேடையிலேயே அடித்துக் கொண்டது. 2 மாங்கா அவுட் என பாமக குறித்து குன்றத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார். புதுச்சேரியில் நேற்று நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழுவில் ராமதாஸ் அன்புமணி இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. ராமதாஸ் மற்றும் அன்புமணியிடம் ஜி.கே. மணி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் இன்று தைலாபுரத்தில் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசுகிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தஞ்சை முழுவதும் அதிமுகவினர் கண்டன போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். யார் அந்த சார், சேவ் அவர் டாட்டர்ஸ் என்ற வாசகங்கள் போஸ்டரில் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியான வாட் வரியை ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த வாட் வரி உயர்வுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் புத்தாண்டு முதல் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயரும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தாம்பரம் திருநெல்வேலி, தாம்பரம் கன்னியாகுமரி, சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில், சென்ட்ரல் மானாமதுரை, எழும்பூர் திருச்சி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் ஒப்புதல் பெறப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விமான நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு சந்தித்து பேசினார். அப்போது 2 விமான நிலையங்களின் பணிகளை விரைவில் துவங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கேரள மருத்துவ கழிவுகளை கொட்டிய சன்ஏஜ் ஈகோசிஸ்டம் என்ற நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்த்ததுடன் அந்த நிறுவனத்திற்கு 3 ஆண்டுகள் தடை விதித்து கேரள சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. சட்டவிரோத செயல்களால் அரசுக்கு ஏற்பட்ட மொத்த இழப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த நர்சிங் மாணவி சௌமியா வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். சௌமியா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என சோசியல் மீடியாக்களில் தகவல் பரவியது. இதை மறுத்துள்ள புதுக்கோட்டை போலீசார் சோசியல் மீடியாக்களில் பரவும் செய்தி முற்றிலும் பொய்யானது, ஆதாரமற்றது. பொய்யான தகவலை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. சென்னை காசிமேட்டில் மீன் பிரியர்களின் கூட்டம் இன்று அலைமோதியது. சில்லறை விற்பனையாளர்கள் அதிகமாகவே காணப்பட்டனர். விலை அதிகமாக இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் தேவையான மீன்களை மக்கள் வாங்கி சென்றனர். கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடந்த 5வது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சிறுவர்கள் முதல் பெரியவர்களை வரை ஹிப்ஹாப் பாடல்களுக்கு உற்சாகமாக குத்தாட்டம் போட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னை காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஹோட்டல்கள், நட்சத்திர உணவு விடுதிகள், கேளிக்கை விடுதிகள் ஆகியவற்றிற்கு வரும் வாகனங்கள் முறையாக சோதனை செய்யப்பட வேண்டும். நேர கட்டுப்பாட்டை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இந்த விதிமுறைகளை மீறும் ஹோட்டல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் மதுபோதையில் மற்றும் பந்தயத்தில் ஈடுபடுபவர்களை தடுக்க சோதனை குழு அமைக்கப்பட்டுள்ளது. 100 இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகிறது. 400 இடங்களில் வாகன சோதனை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி 75வது வைர விழா ஆண்டை முன்னிட்டு மாநில அளவில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் பேரணி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு, மழை, சூறாவளி காற்று காரணமாக மக்கள் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே முடங்கினர். மோசமான வானிலை காரணமாக நாடு முழுவதும் 7000க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நாளை மீண்டும் திறக்கப்படுகிறது. சபரிமலை கோயிலில் நாளை மறுநாள் முதல் மகரவிளக்கு கால பூஜைகள் தொடங்குகின்றன.
ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையும் மகரஜோதி தரிசனமும் நடைபெறுகிறது. தஞ்சை பெரிய கோயில் மார்கழி மாதத்தின் முதல் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் கடைசி சனி பிரதோஷத்தையொட்டி பட்டீஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பட்டீஸ்வரர், பச்சை நாயகி மற்றும் நந்தி பகவானை தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோயிலில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஒசூரில் காஞ்சி மகா பெரியவர் சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 34வது ஆராதனை விழாவில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவி திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடந்தது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் திவ்ய நாம பஜனை பாடல்களை பாடி நடனமாடி பரவசமடைந்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 369 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி 114 ரன்களும், ஜெய்ஸ்வால் 82, வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்களும் எடுத்தனர். 105 ரன்கள் முன்னிலையுடன் ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸை விளையாடி வருகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் 200 விக்கெட்டுகள் வீழ்த்திய 4வது வீரர் என்ற சாதனையை இந்திய வீரர் பும்ரா படைத்துள்ளார். இந்த பட்டியலில் வாக்கர் யூனிஸ், ஸ்ட்ரெயின், ரெபடா ஆகியோர் முதல் 3 இடங்களில் உள்ளனர். மேலும் 110 வருடங்களுக்கு பின் மெல்போர்ன் மைதானத்தில் அதிக விக்கெட்டுகள் கைப்பற்றிய வெளிநாட்டு வீரர் என்ற மாபெரும் சாதனையையும் பும்ரா படைத்தார்.